மீனா இவனுங்களா மறுபடியும் இவனுங்களா? ஐயோ கோட்டானுங்களா இவனுங்க. டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்காம சுத்திட்டு இருக்கானுங்க. ச்சே, இவனுங்க என் திட்டத்தை ஸ்பாயில் பண்றதுக்குன்னு வருவானுங்க போல இருக்கே. ஐயோ என்னோட எல்லா பிளானையும் கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கானுங்க இவனுங்க. பிளான் தான் கெடுத்தானுங்கன்னு பார்த்தா இப்ப என் கனவையும் கெடுத்துட்டானுங்களே. மாம்ஸ், நீங்க இப்போ வந்தீங்க. அண்ணா நான் தான் தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? என்னண்ணா அதுக்குள்ள தண்ணி தாக எடுத்துக்கிச்சோம். இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமாண்டா மச்சான், ரொம்ப தாகமா இருந்துதான், அதான் தேடி வந்துட்டோம். என்னம்மா மீனா, என்ன இதை பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா? இல்ல சார். என்னம்மா வாய் தான் இல்லைன்னு சொல்லுது, முகம் பேய் அறிஞ்சாப்புல இருக்கு. ஆமா என்னமோ வச்சுக்கிட்டு என்னமோ கேட்டுட்டு இருந்தீங்க, என்னது? எங்ககிட்டயும் கேட்கறது, நாங்களும் கொடுக்க ரெடியா இருக்கோம். என்ன வேணும்? நான் விஜய் சார் கிட்ட எதுவும் கேட்கல. அவர்தான் தண்ணி வேணும்னு கேட்டாரு. அதான் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற நீ பிச்சு பக்கத்துல நெருக்கமா நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. எதுக்குமா நின்றுட்டு இருந்தா? அது சார் தண்ணி கொடுக்கலான்னு. கையில தண்ணி பாட்டிலே காணும். அப்புறம் எதை வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா? என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான், அதான் கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. டேய் மச்சான், நீ இருக்கலடா, அதான் பாப்பா மறந்தது போல இருக்கு. நீ என்ன பண்ணு, நீ ரூமுக்கு போ. பாப்பா கிட்ட தண்ணி பாட்டில நான் அங்க வாங்கிட்டு வரோம். நீ போட மச்சி. ஆமாண்டா விச்சு, நீ இருக்கிறதான் பாப்பா ரொம்ப பயப்படுது போல இருக்கு. நீ என்ன பண்ணு, நீ ரூமுக்கு போ. நானும் என் மச்சானும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரோம். நீ போடா. மாம் அண்ணா, என்னமோ விஷயம் இருக்கு போல இருக்கு. ஓகே, நீங்க ஏதோ பிளான்ல இருக்கீங்க, நீங்க உங்க பிளானை நடத்துங்க. நான் போய் ரூம்ல படுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க பிளானை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. ஆமாண்டா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிளான் போடும்போது நானும் என் மச்சான பிளான் போட மாட்டோமா என்ன? அதான் போட்டுட்டோம், இப்ப பக்காவா இருக்கும். நீ போய் ரூம்ல சமத்து பிள்ளையா படுப்போம், நானும் என் மச்சானும் பிளானை முடிச்சுட்டு வரோம். நீ போட மச்சான். இவனுங்க பேச்சு சரியில்லை. இவனுங்க ஏதாவது மோப்பம் பிடிச்சிட்டானுங்களா? ஐயோ, ஏற்கனவே பால் விஷயத்துல மாட்ட இருந்தேன், இப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். நான் வேற சும்மா இல்லாம விச்சு மேல உள்ள மயக்கத்துல அவனை ஏதாவது பண்ணலாமே நினைச்சு போயிட்டேன். இத வேற இவனுங்க பாத்துட்டானுங்களா இல்லையான்னு தெரியல. இவனுங்க பேச்சு சரியில்லையே. மச்சான் இன்னும் என்ன பாத்துக்கிட்டு, நீ சின்ன பையன், இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. நீ ரூமுக்கு போ, நீ ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. மாமா அண்ணனும் வேலையை முடிச்சுட்டு வரும். நீ போ மச்சி, சின்ன பையன். ரைட்டு மாம்ஸ், நான் போறேன். மாம்ஸ், பூஜா வெயிட்டிங்ல இருக்கா, பார்த்து பண்ணுங்க. வேற ஏதாவது எசக்க பசக்க ஆயிட போகுது. ஏய், என் பொண்டாட்டிக்கு மேல நிறைய நம்பிக்கை இருக்கடா. அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், அது அவளுக்கே தெரியும். நீ போடா மச்சி, எங்களுக்கு இங்க வேற வேலை இருக்கு. நீ கிளம்பு முதல்ல. விச்சு, அதான் மச்சான் சொல்றாருல, நீ கிளம்பு இங்க இருந்து. சரிங்கண்ணா, நான் போறேன். போகாதீங்களா? மா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். விச்சு சார், இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்களும் இங்கே இருங்களேன். என்னது உனக்கு பயமா இருக்கா? இவ்வளவு நேரம் கிச்சன்ல நீ தனியா தானே நின்றுட்டு இருந்த. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மாம்சம் அண்ணனும் வந்தாரு, அதுக்குள்ள என்ன உனக்கு பயம்? அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை, நம்ம வீட்டுல யாரும் வர மாட்டாங்க. நீ போய் படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஐயோ, இவனுங்க என்ன மாத்தி மாத்தி கலைச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க பார்வையே சரியில்லை. இப்ப என்ன பண்ண போறானுங்க? நம்மள ஏதாவது பண்ணிடுவானுங்களா? மச்சான், அந்த பீச் கொஞ்சம் போட்டு விடு. அதுக்கு என்ன மச்சான், போட்டுட்டா போகுது. கோழிக்கறி குழம்பு கோழிக்கது தீரும்பு, கோழிக்கறி குழம்பு கோழிக்கது தீரும்பு. அட என்ன பக்கத்துல வந்து தள்ளி போற? தண்ணி தானே சார் வேணும், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் சார். தண்ணி எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அம்மா, ஏன் பக்கத்துல வர மாட்டியா? விச்சி பக்கத்துல மட்டும்தான் நெருக்கமா நிப்பியா என்ன? அது அது வந்து சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். என்ன அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? விச்சு ஒரு மார்க்கமா பாத்துட்டு இருக்கோம், எதுக்கு பாக்குற? விச்சுவை பாக்குற பார்வைய எங்களையும் கொஞ்சம் பாரு. என்ன பாரு, ஏன் மச்சான பாரு. ஏன்
எங்களால பார்க்க பிடிக்கலையா என்ன? என்ன அதைய மச்சான் சொல்றாருன்னா ஏன் எங்களால உனக்கு பார்க்க பிடிக்காதோ? விச்சுவ மட்டும்தான் ஏத்த இறக்கமா பாப்பையும் அப்படின்னு விச்சு மேல மட்டும் தனி கரிசனம் உனக்கு? இல்ல சார், நான் அப்படிலாம் எதுவும் பார்க்கல சார். பார்க்கலையா? ஃபங்க்ஷன்ல இருந்து நீ விச்சுவை எப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது என்ன விச்சுவை மட்டும் அப்படி முழுங்குற மாதிரி பார்க்கற? ஏன் என்ன பிடிக்கலையா? அதுவும் இல்லை மச்சான், ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதனால பாப்பா பயப்படுதோ என்னமோ. ஓ அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுனால பயமா இருக்கு. சரி என்ன பார்க்காத, இதோ பக்கத்துல என் மச்சான் இருக்கான்ல, அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவர் என்ன பாக்குறியா? என்னங்க என்னதான் பேசுறீங்க? ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு மோசமா பேசுறீங்க. காலையில அர்ஜுன் சார் கிட்ட உங்களை பத்தி சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. இது, நாங்க உங்ககிட்ட மோசமா பேசுறோம், நீ ரொம்ப நல்லவ அப்படிதானே? ஆமா, நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க. பக்கத்துல வரீங்க, அது இந்த ராத்திரி நேரத்துல. இங்க பாருங்க, நான் கத்தி கூச்சல் போட்டேன், உங்க ரெண்டு பேரையும் குடும்பமே தப்பா நினைக்கும் பாத்துக்கோங்க. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு போறோம்? போல அடிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் பாத்துக்கோ. மச்சான் ஏறு மச்சான், பாப்பா மேரல போகுது. என்ன அவ்வளவு நல்லவளா நீனு? ஏய் நான் வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ விச்சுவ பாக்குற பார்வையும் சரியில்லை, வீட்டுக்குள்ள நடந்துக்கிற நடையும் சரியில்லை. உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. என்ன நீ பால் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் பாலை கொண்டு போய் கொடுக்குற, அந்த பாலை நீ குடினா வேணும்னே தட்டி விட்டுட்டு கிச்சனுக்கு ஓடி வர. என்ன என்ன நினப்புல இருக்கான்? இங்க பார், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. உன் நினப்பு ஏதாவது துளி தப்பா இருந்தது பொழந்துருவோம் பாத்துக்கோ. சார் என்ன சார் என்னென்ன பேசிட்டு போறீங்க? அடுத்த ராத்திரியில வந்து தனியா இருக்க பொண்ணுகிட்ட தப்பு தப்பா பேசிட்டு என்னமா என்ன மிரட்டுறீங்க நீங்க? என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் வந்தீங்க. அடச்சி வாய முடு. அது ஏய் வாய திறந்த கொன்னுடுவேன். ஒன்னும் வச்சுதான் அமைதியா இருக்கேன். அடுத்த ராத்திரியில உங்ககிட்ட தப்பா நடந்துக்கு வந்திருக்கோமோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விச்சுக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்னு நினைச்சா, அப்படி இன்னொரு தடவை நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த நினைப்புக்காகவே உன்னை பொழந்துருவேன் பாத்துக்கோ. பொண்ணு வச்சுதான் இவ்வளவு தூரம் வாயில பேசிட்டு இருக்கான். இனிமே உன் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வேற மாதிரி இருந்தது, கோடி கொளுத்தை திருக்குற மாதிரி உன் கொளுத்தை திருகி போட்டு போயிடும் பாத்துக்கோ. யார் வந்து கேட்டாலும் இது உன் யாருன்னு தட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன்டி. ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கோம்? இப்ப மட்டும் நாங்க வரலனோ விச்சு பேர்ல இந்த பழிய போடதானே இருந்தேன். மோப்பாடு கழுத்துல கோலை வச்சு மெரிச்சு சாவடிச்சிடும் பாத்துக்கோ. இங்க பார், இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க இருந்தா வெட்டிடுவேன். ஒழுங்கா எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். உனக்கான வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். ஏதாவது தப்பு கணக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. எங்க இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜாக்கிரதை. ஏய் நீ யார் எவரெல்லாம் தெரியாது, ஆனா நீ தப்பா இருக்க அது மட்டும் நல்லா தெரியுது. உன்னோட தப்பு கணக்காக இந்த வீட்டுக்குள்ள போடணும்னு நினைச்சேன், அது நடக்காது, அது வேற விஷயம். நீ நினைச்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். இன்னொரு தடவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பழகணும்னு நினைச்சேன், கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. விக்ரம் வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். சரிங்க அஜய். ஏய் என்ன லுக்கு, என்னடா இவனுங்க வந்தானுங்க மிரட்டிட்டு போனானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னா இருக்க போய் தான் மிரட்டலோட போறோம். இந்த இடத்துல நீ ஆம்பளையா இருந்தான்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற பார்த்துக்கோ. விக்ரம் இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம யாரு எப்படின்னு. இனிமே அவ பார்வை விச்சு மேல போகட்டும், அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு நம்ம என்ன பண்றோன்னு அப்ப நேரடியா பாப்பா. சரி வாங்க நம்ம போவோம். சரிங்க அஞ்சு வாங்க போவோம். இவனுங்க பாட்டுல வந்தானுங்க, நம்ம இன்னும் மிரட்டிட்டு போறானுங்க. அது சரி, விச்சுவ பார்த்ததுக்கு இந்த மிரட்டுறானுங்க. நான் மட்டும் வேற விஷயமா தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சது. இவனுங்க சொன்ன மாதிரி என்ன கொன்னுடுவானுங்களா? ஆமா கண்டிப்பா கொன்னுடுவானுங்க. ஐயோ ஏதாவது செஞ்சா இவனுங்க கொன்னுடுவானுங்க. நான் எதுவும் செய்யலனா அவ என்ன கொன்னுடுவாளே. ஐயோ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ? அது சரி, காசுக்கு ஆசைப்பட்டு நான் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். நான் எது பண்ணாலும் கண்டிப்பா எனக்கு சாவு நிச்சயம். இப்படி போனா இவனுங்க கொன்னுடுவானுங்க, அப்படி போனா அவ என்ன கொன்னுடுவா. மீனா என்னமோ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். தப்பான இடத்துல இல்ல, தப்பான முடிவெடுத்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்.
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. அவ சொன்ன மாதிரி இங்க எதையாவது நடக்க விடாம பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. போத குறைக்கு இவனுங்களுக்கு என்ன சந்தேகம் வேற வந்துருச்சு. ஐயோ, இனிமேல் என்னால எந்த காயும் நகர்த்த முடியாது. இப்ப அவ என்ன கேள்வி கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? நான் வேற இப்ப நாளைக்கு போய் அவளை பார்க்கணுமே. அவ மட்டும் இங்க என்ன நடந்தது ஏது நடந்தது கேட்டு எல்லாமே நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன ஸ்பாட்லயே சுட்டு கொன்னுடுவா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன். சரி, நாம தூங்கட்டும், நம்ம போய் குளிப்போம். அச்சோ, எல்லாத்தையும் எடுத்து அந்த பக்கம் போட்டு வச்சிருக்காரு. இவரா புடவை கையில மாட்ட மாட்டேங்குது. மாமா மாமா கையை விடுங்க, மாமா கையை விடுங்க. விடுறதா? அதெல்லாம் விட முடியாது. ஏய் குல்ஃபி, என்னடி பண்ற? என்ன பண்றேனா மாமா? டைம் பாத்தீங்களா? நான் போய் குளிக்கணும். எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. அத்தை மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் போய் குளிச்சுட்டு கீழே போறேன். எனக்கு புடவை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க மாமா. புடவை எடுத்து தரதா? அதெல்லாம் தர முடியாது. என்னது கீழே போறியா? ஏய், இப்ப யார் உனக்கு கீழே கூப்பிட்டாங்கன்னு இறங்க போறேன்றா? அதெல்லாம் ரூம் விட்டு வெளியிலே போக கூடாது. ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதுவும் மாமா கூடவே இப்படியே தான் இருக்கும். இப்படியா மாமா? விளையாடாதீங்க ப்ளீஸ் மாமா. என் புடவை மட்டும் எடுத்து கொடுங்க மாமா. நான் குளிக்க போகணும் ப்ளீஸ் மாமா. கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஐயோ யோ, என்ன சின்ன பிள்ளை மாதிரி வடம் பிடிச்சிட்டு இருக்கேன். மாமா கொடுங்க மாமா, டைம் ஆகுது மாமா. அத்தை ஏதாவது நினைக்க போறாங்க. அவங்க மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் போகணும்ல, பாவம்ல அத்தை. ப்ளீஸ் கொண்டாட்டி, அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். கொஞ்ச நேரம் என் கூட இரு, அப்புறம் பொறுமையாக போகலாம். மாமா, மற்ற நாள் மாதிரி இல்லை. வீட்டில் எல்லாரும் இருக்காங்கல்ல. அஜய், பூஜா, அப்புறம் விக்ரம், கீத்துன்னு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பான்னு எல்லாருமே இருக்காங்க மாமா. எவ்வளோ பேருக்கு நான் அத்தை தனியாக பார்ப்பாங்க. நான் கீழே போகணும்ல மாமா, அது தப்பு இல்லை. ப்ளீஸ், நல்ல பையனா, என் சின்ன பையனா, என் பட்டு குழந்தைல இப்போ என்னை விடுவீங்க. அப்புறமா நான் வருவேனா? ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் வந்திருக்காங்களா? போய் பார்க்கணும்ல. ஆமாம், சரி, நானும் கீழே இறங்கணும். அப்போது 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் போகலாமா? ஆமாம், போய் தான் போகணும். சரி, எனக்கு புடவை மட்டும் எடுத்து கொடுங்க. நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓய், புடவை தான் எடுத்து தரேன். ஆனால் தனியாக போகக்கூடாது, நானும் கூட வருவேன். இப்போதான் சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்குள்ளே மறுபடியும் ஆடம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். மாமா ப்ளீஸ், நம்ம விளையாட்டலாம் மறுநாள் வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. நான் குளிச்சுட்டு போய் அவங்களால கவனிக்கணும். செல்ல பிள்ளைல எனக்காக என் மாமா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரியா? சரி, என் செல்ல பொண்டாட்டியா. என் பொண்டாட்டி எனக்கு இவ்வளோ கொஞ்சம் கேட்கும்போது நான் என் பொண்டாட்டிக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல. விட்டு வருவோம். இப்போ உனக்கு என்ன புடவை எடுத்து தரணும் அதானே? சரி, நான் எடுத்து தரேன். சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வா, ஓகேவா? என் புருஷனும் ரொம்ப நல்ல பையன்டா, இந்த அர்ஜுன் பையன். இப்படியெல்லாம் கொஞ்சம் அதடி விடணும்னு நினைச்சவங்க கூட விட மாட்டேன், பார்த்துக்க. ஐயோ, இல்லை நான் கொஞ்சமே இல்லை. என் புடவை மட்டும் எடுத்து கொடுங்க. என் செல்ல புருஷனை சீக்கிரம் எடுத்து கொடுங்க. சரி, ஈரடி எடுத்து தரேன். என்னடி? சரி, நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. சரிங்க மாமா. சரி, என் செல்ல மாமா, நான் போய் குளிக்கிறேன். ஈரடி, நீ குளிக்க தானே போகிறேன், அதுக்கு எதுக்கு நீ குடிக்க கேட்டேன்? யோ ஒன்று, அதெல்லாம் அப்படிதான் குடியா. வீடு பொண்டாட்டி, என் பொண்டாட்டி முறைச்சாலும் ஒரு அழகு, சிரிச்சாலும் ஒரு அழகுதான். மொத்தத்துக்கு என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. போதும், காலையிலே கொஞ்சம் ஆரம்பிக்காதீங்க. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். சரி மாமா, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அஜயும் அப்புறம் விக்ரம் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்க. ஆமாம்மா, நான் சீக்கிரம் வரேன். நீங்கள் குளிச்சுட்டு வா. குளிக்க போறியா? ஏதாவது ஹெல்ப் வரவா? உங்கள் ஹெல்ப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு உங்கள் ஹெல்ப்பே வேண்டாம். தேவைப்பட்டா அப்புறம் உங்கள் ஹெல்ப்பை வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு உங்கள் ஹெல்ப் வேண்டாம். என்னை விட்டீங்கன்னா போதும். விட்டுறீங்களா என் அன்பு கணவரே? என் பொண்டாட்டி என்னை விட்டுறதுக்கே மனசு இல்லடி. ஆமாம், மறுபடியும் முதல்ல இருந்தா என் செல்ல புருஷா. விடுங்க புருஷா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
நான் போறேங்க. சரி சரி அவ்வளோதடி. போ போய் குளி போ. சரி அவள் குளிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ள நம்ம வேலையை பார்ப்போம். இவனுக்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியலையோ, ஒரு ஃபோன் அடிப்போம். ஹலோ ஐயோ சகல, என்னையா இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃபோன் வருது? அதெல்லாம் அப்படிதான். சரி விடு, அதை பற்றி கேட்காத. நீ பால்கனிக்கு வா, உங்ககிட்ட பேசணும். என்னையா சகல, எப்படி நீ முழுக்க நீ ரூமை விட்டு வெளில வரமாட்டேன்னு நினைச்சேன். இவ்வளோ மார்னிங்கே கால் பண்ணுறான். யோ இதை நான் விட்டு எதிர்பார்க்கவே இல்லையா? ஏய் ரொம்ப பேசாதடா, எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி போதுமா? இங்கேயும் சிலது நடக்கணும்ல. சரி அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல பால்கனிக்கு வாடா, நான் நைட் விஷயத்தை பற்றி கேட்கணும். நீ வா. ஆமாம் சகல, நானே நீ வந்தது உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லணும் தான் நினச்சேன். ஐயோ சகல, நீ நைட்டு என்ன நடக்கும்னு நினச்சியோ அது அப்படியே ஒன்று விடாமல் நடந்ததுயா. என்னடா சொல்கிறோம்? ஆமாம் சகல, இரு நீ சொன்ன மாதிரி நான் பால்கனிக்கு வரேன், நீ பால்கனிக்கு வா, நான் நேரில் எல்லாத்தையும் சொல்கிறேன். வா சீக்கிரம் வாடா. 2 நிமிஷம். நைட் என்ன ஆச்சு? அஜய் வரட்டும், வந்தது என்ன ஏதுன்னு கேட்போம். சகலா வாடா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் நைட் என்ன ஆச்சு? நான் நினச்சதான் நடந்ததுன்னா அப்படி என்ன ஆச்சு? யோ சகல, நீ நைட் அந்த பொண்ணு ஏதாவது வில்லத்தனம் பண்ணணும்னு சொன்னல, அது வில்லத்தனத்துக்கு மேலே வில்லத்தனம் பக்காவாக பண்ணலாம்னு நினச்சதேன். நீ முன்னாடியே ஹிண்ட் கொடுத்ததுனால நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தோம் பார்த்துக்க. என்னடா அப்படி என்ன பண்ணாவா? என்ன பண்ணாலவா? யோ நீ மட்டும் முன்னாடியே சொல்லி எங்களை அலர்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன், நைட்டு உனக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்காது பார்த்துக்க. டேய் என்ன பண்ணோம்? ஆமாம் சகல, நைட்டு அண்ணி ரூம் வரதுக்காக பால் சோம்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவோ அண்ணியை வழி மறைச்சு அன்னைக்கு தனியாக ஏதோ ஸ்பெஷல் பால் செஞ்சிருக்கேன், இதை நீங்கள் குடிச்சிட்டு தான் போகணும்னு ஒரே அடம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். நல்ல வேலையா நீ எங்களை அலர்ட் பண்ண. ஆனாலும் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி நீ அலர்ட் பண்ணது நான் சும்மா இருப்பேனா? என்ன எதுன்னு பார்க்கலான்னு போனா பாலை குடிச்சிட்டு போய் தான் ஆகணும்னு நிலானிக்கிட்ட ஒரே அடம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இது கண்டுபிடிச்சேன் என்னமோ இருக்குன்னு. நிலானிய ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த பாலை நீ குடின்னு சொல்கிறேன், குடிக்கவே இல்லையா சகல? வேணும்னுக்கு கீழே தட்டி விட்டுட்டா, கீழே தட்டி விட்டுட்டு கீழே கொட்டிடுச்சு. நான் எப்படி சார் குடிக்கிறதுன்னு குடுன்னு கிச்சன் கொட்டிட்டாளா? நினைச்சேன்டா இவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு சின்னதாக சந்தேகம் தான் பட்டேன். ஆனால் இவன் அப்படியே பண்ணியிருக்கானோ, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. ஏன்னா இவளுக்கு இதை பண்ணணும்னு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. இந்த பொண்ணு நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. பாட்டியும் இந்த பொண்ணை முன்னாடி பார்த்தது கூட கிடையாதாமா. அவங்க அம்மா கிட்ட தான் பேசி பழகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுறான்? அப்போ இந்த பொண்ணா இதை பண்ணலை, பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க. ஆமாம் சகல, நைட்டு நீ சொல்லும் போது எனக்கு கூட விளையாட்டுத்தனமா தான் இருந்தது, இந்த பொண்ணை போய் சகல வாட்ச் பண்ண சொல்றாருன்ட்டு. ஆனால் இந்த பொண்ணை வாட்ச் பண்ணதான் அது எவ்வளோ பெரிய வில்லத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ சகல, இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்குதுன்னா அப்போ நீயும் நிலானியும் சேர்றது வேற யாருக்கும் பிடிக்கல அதானே? அதேதான், நானும் அவளும் சேரக்கூடாதுன்னு வேற யாரும் நினைக்கிறாங்க. அதான் யாருன்னு தெரியல. இது என்னங்க புருஷ பொண்டாட்டி சேர்றதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் சகல, ஒருவேளை அது பிரியாவா இருக்குமோ? பிரியா இந்த மலர்ச்சி இப்போ இறங்கவே மாட்டான். அவள் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை கண்டிப்பாக பிரியா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவளுக்கு நேற்று கல்யாணம் ஆனதுல வந்து கண்டிப்பாக என்ன நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இதுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. இதுக்கு பின்னாடி வேற யாரோ தான் இருக்காங்க. யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு பண்றதா நமக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை பிடிச்சி நான் அதட்டுனா அவளே உண்மையை சொல்லிட மாட்டான். கண்டிப்பாக சொல்ல மாட்டான். அவள் யாருக்காகவும் விசுவாசமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம், பின்னாடி யார் இருக்காங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிப்போம். ஆமாம் சகல, இது என்ன ஏதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாரு. ஏன்னா நேற்று ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு அந்த தாவடி சரடியும் இப்போ தான் எங்கேயும் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா அப்போ நீயும் நிலானியும் சேரவே கூடாதுன்னு யாரும் பெருசாக திட்டம் போடுறாங்க. யோ சகல, அது யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கும். அவங்களால ஒரு வேளை நிலானிக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? ஆமாம் அஜய், நீ சொல்கிறது கரெக்டு தான். கண்டிப்பாக வெளியில் யாராலையும் நிலாவுக்கு ஆபத்து தான். சரி நான் இருக்காங்களா, என் பொண்டாட்டி கூட எப்பவும் நான் இருப்பேன். அவளுக்கு எதுவும் ஆக விடாம நான் பார்த்துப்பேன். இவங்க யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் சகலா, இந்த பொண்ணு போக்கே சரியில்லை. நீங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நிறைய திட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவ விச்சுக்கிட்ட பேசுறதும் பழகிறதும் சரியில்லை. விச்சு ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நைட்டு கூட விச்சுக்கிட்டோம் இவ வேற மாதிரி நெருங்கணும். நல்ல வேலையா நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல பூந்துட்டோம். நானும் விக்ரமும் போய் கேட்குறோம், மிரட்டோம், வாயை திறக்கலையாவா விச்சுக்கிட்டையும். போல
சரி, இதான் இப்படி லேஸ்ல வரக்கூடாது. முதல்ல இது யார் என்னன்னு சீக்கிரமா பார்க்குறேன். சரி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்டா, நைட்டு சொன்னதுக்காக, எனக்காக இவ்வளோ பெரிய வேலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. யோ சகல, என்னையா தேங்க்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? என்ன பார்த்து உனக்கு மூணாவது மனுஷமா தெரியுதா? இங்க பாரியா, இதுவும் என் குடும்பம் தான். என் குடும்பத்துக்கு எதனானா நானும் சும்மாலாம் இருக்க மாட்டேன். விச்சுவும் ஏன் மச்சான் தான். கண்டிப்பா இது என்ன ஏதுன்னு நானும் கண்டுபிடிப்பேன். அப்புறம் இதுவும் உன் குடும்பம் தான், நான் இல்லை நான் சொன்னேன். அது நைட் எனக்காக கண் முடிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்காக தான் அந்த தேங்க்ஸ். மற்றபடி நீ வேவ் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் கிடையாது. ஐயோ சகல, நாங்களாவது கண்ணு முடிச்சு வேவ் தான் பார்த்தோம், நீ கண்ணு முடிச்சு நிறைய வேலை பார்த்துருக்கியே. ஆமா, சாருக்கு ரொம்ப டயர்டா இருக்குமே. டேய் போடா, போய் வேலையை பாரு. பாரு, சகலுக்கு வைக்கலாம் வருது. என்னையா சகல, 6 மாசம் விரதம் சிறப்பா முடிஞ்சது போல இருக்கேன். டேய் என்னடா ஓட்டுறியோம்? அப்புறம் விரதம் என்னைக்கா இருந்தாலும் முடிச்சுதானே ஆகணும். விரதத்தோடவே வாழ்க்கையை ஓட்ட முடியாதுன்னா அதையும் சகல வெற்றிகரமா விரதத்தை முடிச்சிட்டியே. ஏதாவது ட்ரீட் கிட்டு மச்சிருச்சு சகல, என் அசிங்கமா கூட நீ 4 வார்த்தை சொல்லிக்க. ஆனா சும்மா சும்மா உன் மச்சிருச்சு கூப்பிடாத பாத்துக்க. சகலுக்கு என் மனசுல இருக்கிறது புரியல. யோ போயா, எனக்கு நானே தனியா ட்ரீட் வச்சுக்கிறேன், போயா. டேய் பொண்டாட்டில இந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னடா ஆனவன ட்ரீட்டுன்னு போய் மூடிக்கிட்டு வேலையை பாடுறா, போடா. இந்த பூவை தலையில வச்சுக்க. சரிங்க அத்தை. என்னடி பேத்தி, என்ன முகமெல்லாம் ஒரு பிரகாசமா இருக்கு? நல்லபடியா விசேஷம்லாம் முடிஞ்சுதா? ஆட்டி போங்க. டீ சிரிக்கி, நாங்க உண்மையை தாண்டி கேட்குறோம், உன்னை கிண்டல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பெரியவங்க இதை கேள்வி கேட்க தான் செய்வோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்றி பேத்தி, எல்லாம் நல்லபடியா? ஆட்டி அதெல்லாம் எப்படி? போங்க பாட்டி. அத்தை நான் காஃபி போடுறேன், நீங்க நகருங்க. ஐயோ என் மருமகளே, பாட்டி உன்னை உண்மையாக தான் கேட்குறாங்க. ஒருவேளை நான் இருக்கிறதுனால நீ கூச்சப்படுறேன்னு நினைக்கிறேன். நான் வேணா வெளியில் போகிறேன். இங்கே பாரு, நீ இந்த காஃபி போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நீ எல்லாம் எந்த வேலையும் பண்ண வேணாம். ஒரு 2-3 நாளைக்கு, 2-3 நாள் என்ன, ஒரு 2-3 மாதத்துக்கு கூட நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். அதெல்லாம் அத்தை இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். உனக்கு முக்கியமான வேலையே இந்த வேலை தான். அந்த வேலையை நீ பார்த்தா போதும், நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிறோம். சீக்கிரமா எங்களுக்கு பேரனை பேத்தி பெற்று கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீ கிச்சனையே கதின்னு இருந்துக்க. நாங்கள் என் பேரனும் பேத்தியும் கதின்னு இருந்துக்கிறோம். அது வரைக்கும் நீ இந்த பக்கம் வரவே வேணாமா? அத்தை சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் என்னமோ நேற்று தான் கல்யாணம் வந்து புது பொண்ணு மாதிரி என்னமோ போத்தி பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. வேலையை விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு? நீங்கள் நகருங்க. கீத்து, பூஜா, விக்ரம், அஜய்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன வேணும்னு பார்த்து செய்யணும். பூஜா குறிக்கி பூஜாக்கு காலையிலேயே நம்ம அவளுக்கு ஜூஸ் கொடுக்கணும், டிஃபன் கொடுக்கணும், கரெக்டாக டைமுக்கு கொடுத்து டேப்லெட் கொடுக்கணும். நீங்கள் என்னடான கதை பேசிட்டு இருக்கீங்க, நகருங்க. கீத்து வேற எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். என் நாத்தனாருக்கும் நான் பார்த்து பண்ணணும். நீங்கள் என்னடானா இதுவா அதுவான்னு சொல்லிக்கிட்டு நகருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கத்த. நிறைய சிரிக்கி கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசுறீ. மூச்சு விடாம புரிஞ்சு தள்ளுறேன். என்னடி இன்னைக்கு ஒவ்வொரு பிரகாசமா இருக்கிற, ரொம்பவும் அந்த இதை சொல்லுவாங்களே எனர்ஜெட்டிக்கா இருக்க. என்னடைய சமாசாரம்? அப்போ ராத்திரி எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. அதான் உன்னோட முக பொலிவுக்கும் உன்னுடைய இந்த சுறுசுறுப்புக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்க அம்மா அப்பா இடுப்பு வலிக்குது, எனக்கு டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் தெரியுறாளுங்க. நீ என்னடானா இதை செய்யணும் அதை செய்யணும், ஓடணும் ஆடணும் நீ இருக்க. என்னடி சிரிக்கி, என் பேரை ஏதோ பார்த்து பதமா பக்குவமா அனுப்பி விட்டுட்டானோ? பாட்டி நீங்க வேற. யாரு உங்க பேரனா? ஆமாம், அவராவது போங்க பாட்டி, நான் எதுவும் சொல்லலை. சும்மா எதையாவது போட்டு என் வாயை கிளறாதீங்க, வழி விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏண்டி பேத்தி, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லிருக்கலாம்ல, நாங்கள் எவ்வளோ ஆவலா இருக்கோம். சோ பாட்டி போங்க பாட்டி. பொண்டாட்டி எங்கடி இருக்கா? பொண்டாட்டி அடி போவி, குளிச்சுட்டு வர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள ஓடிட்ட பத்தியா, கொஞ்சம் அசல் படாதுங்கிறவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடிடுறோம். குல்ஃபி, நீ எங்கே போனாலும் சரி விட மாட்டேன்டி இந்த மாமா. இந்த வரண்டி எங்கடி போயிருப்பா? கிச்சனுக்கு தானே ஓடிருப்பா. வரண்டி அங்கே வந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறேன். கொஞ்ச நேரம் இருடிங்க, அதுக்குள்ளே ஓடிட்டான். நியாயமா இன்னைக்கு ஒன்று ரூமை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க கூடாது. நான் கூட நினைப்பேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்டி. வந்து அமைக்கிறேன் வரண்டி பொண்டாட்டி. என்ன பாட்டி இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க? போங்க, போய் நீங்கள் ஹாலில் இருங்க. அத்தா நீங்களே போங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறுவோம். நிலாமா, எனக்கு தெரியுமா உனக்கு இப்போ எப்படி இருக்கும்னு. இங்கே பாரு,
போ நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு இல்லையா உன் தங்கச்சி பூஜா கிட்ட பேசு கீர்த்தி கிட்ட பேசிட்டு இரு. நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. நான் இருக்கேன். அப்புறம் வேலைக்காரக்கா கூட இருக்காங்கல்ல, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும்டா, போடா. உங்களுக்கு தெரியாதா என்ன? போ. ஐயோ அத்தை, அப்படின்னா எந்த டயர்டும் இல்லை. நான் பார்க்குறேன். நீங்கள் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விடுங்க. அடி சிரிக்கி, இப்படி ஒரு மாமியார் கிடைக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஓ மாமியார் உன்னை போய் உட்காருங்கிறா. இப்போதான் என்னமோ நான் தான் செய்வேன் விழுந்து வச்சுட்டு வந்திருக்கான். போடி சிரிக்கி. பாட்டி எத்தனை பேர் இருக்கும்? அத்தை ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இருந்தாதான் அத்தைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓஹோ, மொத்த குடும்பம் இங்கே தான் இருக்கேன். இப்போ எப்படி இப்போ இங்கேருந்து தள்ளிட்டு போகிறது? எப்படியாவது கூப்பிடணும், வேறு வழியிலும். குல்ஃபி ஓடி வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். ஒன்று உங்க மாமியார் மருமக பாச போராட்டம் இருக்கேன், என்னால பார்க்க முடியலடி. எங்க மாமியார் மருமகளையும் மிஞ்சுவீங்க போல இருக்கு நீங்க ரெண்டு பேரும். அப்படிதான் மிஞ்சக்கூடாது. நாங்க ரெண்டு பேரும் தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கணும், பாத்துக்கோங்க. பாட்டி நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் பெஸ்ட். நான் என்ன இப்பதான் வந்திருக்கேன், இன்னும் உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம்லாம் போதாது. கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கற்றுக்க வேண்டியது மட்டும் கற்றுக்காது. போல புருஷனை பாரடினா மாமியாரை விழுந்து வந்து பார்க்குறானே, மாமியாரை பாரடி தப்பு இல்லை. அதை விட புருஷனை தாண்டி முதல்ல பார்க்கணும், அப்போதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இருடி. மாமா மாமா இங்கே வந்தீங்க, போங்க. என்னதான் போறதும்? ஓய் என்ன சொன்னேன்? வெயிட் பண்ணி குளிச்சுட்டு வரேன் தானே சொன்னேன். அந்த கேப்ல ஓடி வந்துடுடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி ரூமுக்கு வரணும். வா. ரூமுக்கா? நான் வர மாட்டேன், போங்க மாமா. வேணாண்டி பொண்டாட்டிங்க, ஒழுங்கா நீயா வந்துடு. இல்லைன்னு வச்சுக்கோ, பாட்டி இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு போயிடுவோம். பார்த்துக்கோ. மாமா என்ன வெளியே விடுறீங்களா? போங்க, இங்க நிறைய வேலை இருக்கு. நான் மதியானமா வரேன், இப்போ போங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே வரணும். நீ இப்போவே ரூமுக்கு வந்தே ஆகணும். பாடி பொண்டாட்டிங்க. அடியே சிரிக்கி, என்னடி இவ்வளோ நேரம் பிரகாசமா இருந்த மூஞ்சி இப்போ என்னமோ எதையோ பார்த்து மிரண்ட மாதிரி மிரண்ட இருக்கு. என்னடி? அதானே, என்ன நிலமா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க? என்னம்மா அது? ஏண்டி எங்க பின்னாடி பார்த்து என்னமோ பயந்து போயிருக்கேன், அப்படி என்ன இருக்கு பின்னாடி? இரு நானும் என்னதான் இருக்குன்னு பாத்துறேன். பாட்டி பாட்டி அது ஒன்றும் இல்லை. என்னத்த என்ன இருக்கு? போனேன் எலியை தேடி வந்திருக்கு. அதான் இந்த எலி குட்டி நடுங்கி போய் நிற்குது. போனேன் இப்போ மறைஞ்சு கிடக்குதாமா. இருக்கட்டும் இருக்கட்டும், பிடிச்சிரும் சீக்கிரமே. அத்தை என்னத்த சொல்றீங்க? இங்க எதுவும் இல்லையே. அது உன் கண்ணுக்குலாம் தென்படாதுடி, இந்த கேள்வி கண்ணுக்கு மட்டும்தான் தென்படும். எனக்கு தெரியாது. தாத்தன மாதிரியே பேரன். அடே எலிக்குட்டியை தேடியா வந்திருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். ஓய் ஒழுங்கா வந்துடுடி, இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பா தூக்கிட்டு போயிடுவோம். பார்த்துக்கோ. மாமா விளையாடாதீங்க, அதெல்லாம் வர முடியாது. இப்போதான் மாமா ரூம்ல இருந்து வெளியில வந்தேன், மறுபடியும் ரூமுக்கா? நான் மாட்டேன். ஓய் இப்போ முடிவா என்ன சொல்றான்? ரூமுக்கு வருவியா வரமாட்டியோ? மாட்டேனா அதெல்லாம் ரூமுக்கு வர முடியாது. இதோட நைட்டு தான், போங்க. ஓ நைட்டுக்கு தான் வருவோம். நைட்டுக்கு கூட எதுக்கடி வரோம்? வராதடி, வந்தா இப்போ வரணும். இப்போ நீ வரமாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. வர வைக்கிறேன் பார்க்குறியா? முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நான் வர மாட்டேன். ஏய் அர்ஜுனுக்கே சவாலாடி. இன்னும் அர்ஜுனை பற்றி உனக்கு முழுசா தெரியல. பொண்டாட்டி என்னை தேடி ஓடி வர வைக்கிறேன்டி, பாருடி. உங்களுக்கு நிலாவை பத்தி முழுசா தெரியல, அப்படிலாம் வர மாட்டேன். முடிஞ்சா முயற்சி பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்டி, அர்ஜுனா நிலான்னு பார்த்துருவோமா? பாருங்க இந்த நிலா தான் ஜெயிப்பேன். பொண்டாட்டி புருஷன்கிட்டே சவாலு. இன்னும் புருஷன் உங்களோட அருமை தெரியலடி, இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரியும் பாரு. பாட்டி அரடி திருட்டு போன பயம் இல்லாம வந்து நிக்கிறேன். என்னடா திருட்டு போன கிச்சன் வரைக்கும் வந்திருக்கேன்? எலியை தேடி வந்தியா என்ன? எலியை தேடி இல்லை பாட்டி, எலியை பிடிக்கலான்னு வந்திருக்கேன். எலி கிச்சன்ல தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதான் எலியை கையோடு பிடிக்கலான்னு வந்தேன். எலி சிக்கிச்சா? எலி சிக்க மாட்டேது பாட்டி, கையை விட்டு நழுவி ஓடுது. அடே பேராண்டி, நழுவுதுங்கிறதுக்காக விட்டுடுவியா என்ன? பாட்டி உங்க பேரன் பாட்டி விட்டுடுவேனா என்ன? நழுவாத அளவுக்கு இருக்கமா பிடிக்கிறேன் பாருங்க. பாட்டி அம்மா நான் ஃபேக்டரி கிளம்புறேன், டைம் ஆகுது. என்னடா அர்ஜுன் இன்னைக்கு போய் ஃபேக்டரிக்கு போறேன்னு சொல்றேன்? வேற என்ன பண்ண, இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் எலி சிக்க மாட்டுது, நழுவிட்டே இருக்கு. இங்க இருந்தா எனக்கு எலி வேணும்னு தான் தோணும், அதான் ஃபேக்டரிக்கு போலான்னு இருக்கமா. என்னடா பேராண்டி, உன் சகல வந்திருக்கான், மச்சினிச்சி இருக்கிறான், அப்புறம் கீர்த்து பிள்ளை இருக்கா, அந்த விக்ரம் பையன் வேற வந்திருக்கான், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீ என்ன ஃபேக்டரிக்கு போறேன்னு சொல்லிட்டு குச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு போக வேணாம். உங்க அப்பனை தாத்தன் காலையில போயிட்டாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீ இங்க இரு. ஆமா அர்ஜுன் நீ இங்க இருப்பா, அதான் அப்பாவும் தாத்தாவும் போயிருக்காங்களே, அப்புறம் என்ன? நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, சொல்ல வேண்டியவ சொல்ல மாட்டேங்கிறானே. அது என்னமோ சரிதான். எலி வாயை மூடிக்கிட்டு இருக்கு. அடிய பேத்தி
என் பேரன் கிளம்புறேன்னு சொல்றான், நீ என்னமா அமைதியா இருக்க? போயிட்டு வரட்டும் பாட்டி. இங்க இருந்து என்ன பண்ண போறாரு? இங்க இருந்தா ஏதாவது சீண்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்கு அவர் ஃபேக்டரிக்கு போறதுதான் கரெக்ட். மாமா நீங்க ஃபேக்டரி கிளம்புங்க மாமா. ஐயோ இது சரிப்பட்டு வராது. அடிய பேத்தி, என் பேரண்டி பத்தி தெரியாம வாய விட்டுட்டு இருக்கீங்க நீனு. மொபைல் ஃபேக்டரிக்கு போன சொல்றேன் போறேன்டி. பாட்டி அதான் சொன்னால பாட்டி, என்ன கிளம்புறேன் கிளம்புறேம்மா. சரிடா பேரண்டி, நீயும் கிளம்பணும் முடிவு பண்ணிட்டேன். சரி நீ போயிட்டு வா, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்புடா. ஆமா அர்ஜுன், டிஃபன்லாம் ரெடியா தான் இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஆமா மாமா எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு ஃபேக்டரிக்கு கிளம்புங்க. நன்றி குருசி, உனக்கு இருக்கடி. பாட்டி இல்லை பாட்டி, எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். டேய் பேரண்டி, என்னடா வெளியில சாப்பிட்டுக்கிறேன்ற? அதான் வீட்ல எல்லாம் ரெடியா இருக்கேன், இது ரெடி ஆகலன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்கேன், அப்புறம் என்ன? பாட்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கேன், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி வர மாட்டேங்குதுன்னா அதனால எனக்கு வீட்டு சாப்பாடு வேணாம் பாட்டி, ஹோட்டல் சாப்பாடு தான் வேணும். ஹோட்டல் சாப்பாடு எடுத்துக்கிறேன். என்னடா பேராண்டி புதுசா ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லடா பேராண்டி. இரு, வீட்டுல தான் ரெடியா இருக்கலாம், வீட்டு சாப்பாடு தான் எப்பவும் உடம்புக்கு நல்லது, பாத்துக்க. இல்லை பாட்டி, வீட்டு சாப்பாடு கைக்கு கிடைக்க ரொம்ப பிஹேவ் பண்ணுது, ஆனால் ஹோட்டல் சாப்பாடு அப்படி கிடையாது, எப்போ கேட்டாலும் வெரைட்டியாக கிடைக்கும். அதனால நான் ஹோட்டல் சாப்பாடு எடுத்துக்கிறேன் பாட்டி, வீட்டு சாப்பாடு எனக்கு வேணாம் பாட்டி. ஏச்சல ஏதோ புதிர் தெரியுது, அங்க என்ன நிலவரம்னு பாத்துருவோம். ரைட்டு, அதான் நான் பார்த்தேன். என் பேராண்டி ஹோட்டல் சாப்பாடு இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறானா, வீட்டு சாப்பாடு கொஞ்சம் மக்கார் பண்ணியிருக்கு. அதான் அதான் என் பேராண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் போல இருக்கு. இப்படியே ரொம்ப நேரத்துக்கு முறைச்சிட்டு இருந்தா ஹோட்டலை தேடி போயிட போறாண்டி. சீக்கிரம் முடிச்சுக்கடி. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேம்மா. நான் போகிற வழியில ஹோட்டலில் எனக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபேக்டரிக்கு போய்க்கிறேன், எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்காது. அம்மா கிளம்புறேம்மா பாட்டி, கிளம்புறேன். யோ இல்லையா, இப்போ எங்க நீ போற? ஹோட்டலுக்கு போகிறேன், உனக்கு என்ன கையை விடுறீ, எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபேக்டரி கிளம்புறேன். விடுறீ கையோ? இங்க பாருங்க, ஒழுங்கா என் கூட ரூமுக்கு வாங்க. அப்படி வாடி என் பேத்தி, என் பேரன்கிட்டயே மக்கார் பண்ணா எப்படி? என் பேரன் தேடி வர வச்சான் பத்தியா? ரூமுக்கா? இப்போ டைம் இல்லை, எனக்கு ஹோட்டலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபேக்டரிக்கு போகணும், எனக்கு டைம் எல்லாம் நைட்டுக்கு வர, இப்போ ரூமுக்கு வர முடியாது. கையடுறீ? யோ வேணாம், அழுதுருவேன் பார்த்துக்க. ஒழுங்கு மனித ரூமுக்கு வாயோ. ரூமுக்கா? ஏண்டி பட்டு பகல்ல ரூமுக்கு கூப்பிடுறேன், உனக்கு கூச்சமாங்க? அதில் ரூமுக்கு வர முடியாது, ராத்திரி வேணா பார்க்கலாம், இப்போ வர முடியாது, எனக்கு ஹோட்டலுக்கு போகணும். ஆமா, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமுக்கு கூப்பிட்டீங்க, இப்போ கூப்பிட்டா வர மாட்டீங்க. அப்போ கூப்பிட்டேன்ல, நீ வரல, இப்போ மூடு மாறிடுச்சு, எனக்கு ஹோட்டலுக்கு போகணும்னு தோணுது, அதனால முடிஞ்சா நைட்டுக்கு ரூமுக்கு வரேன், இல்லைன்னா இப்போ வரணும்னு தோணுது அப்போ வரேன், சரியா? இப்போ நான் வெளியில் போயிட்டு வரேன் பொண்டாட்டி, ஐயோ விடுறேன் சொல்ல குட்டி. ஆமா, இப்படிலாம் பேசாதீங்க, நான் அழுதுருவேன் பார்த்துக்கோங்க. என்னது அழுதுருவியா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வச்சு செஞ்சோம், இப்போ என்னமோ அழுதுருவேன்றோம். ஆமா, அது சும்மா விளையாடல, நீங்க எங்கே போக வேணாம், நான் இப்போ ரூமுக்கு வரேன், வாங்க போகலாம். பொண்டாட்டி அது சொல்ல குட்டி. அப்படி வாடி என் பேத்தி, என் பேரனுக்கிட்டே வா. என் பேரன்கிட்டலாம் மாட்டோம் செல்லுபடி ஆகாதுடி. என் பேரனை என்ன நினைச்சான்? ஐயோ மாமா என்ன பண்றீங்க? ஆட பேராண்டி, இங்க ரெண்டு பெரிய மனுஷன் இருக்கானுங்களே அப்படின்னு எங்கேயாவது கொஞ்சம் கூச்சம் இருக்கா பாரு. என்னடி பொண்டாட்டி, இறக்கி விடவா? என்னை இப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு கூட்டியிருப்பாங்க. அத்தை என்னத்த இதெல்லாம்? அது எனக்கும் என்னன்னோ தெரியல. சரிடி, இதெல்லாம் பார்த்து நீ கெட்டு போயிடாத, நம்ம இங்கேருந்து நகரும், இல்லை இவங்க இங்கேயே வேற மாதிரி ஆயிடுவாங்க போல இருக்கு. நம்ம போயிடுவோம்டி, நம்ம வயசுக்கு மரியாதை நம்ம தான் தேடிக்கணும், வா போயிடுவோம். ஆமாத்த, நம்ம போறதா நல்லது, நம்ம போயிடுவோம். மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நீலு, என்னன்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. அடி நீ அடிடா கொஞ்சம் நில்லு, என்னன்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ட சாமி, நான் தேடும் சொர்க்கம் இங்கே காவி. தீராத மோகம் நான்
கொண்ட நேரம் தேனாக நீ வந்து சீராட்டத்தான் வாழாத வாழ்வு நீ தந்த வேளை பூமாலை நான் சூடி பாராட்டத்தான் ஒரு மாந்தோப்புதான் சிறு மாறாப்பு போட்டு ஆளாகி நாளாகி எங்க ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு கெட்டிமனமும் நம்ம ராதை மன்னர் சீரிஸும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் கலைச்செல்வி டியர். ஹாய் கலைச்செல்வி டியர். அப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைபரும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்க ஐடியில் சிவா செல்வின்னு இருக்கு. ஹாய் செல்வி டியர். ஹாய் செல்வி டியர். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நோ ஃபசானா அம்மா வந்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் 300 ருபீஸ் போட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப 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 நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஓகே டியர்ஸ், சீரிஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை டியர்ஸ். பை டியர்ஸ்.